நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா தென்காசியில் இருக்கிறோம். தென்காசியில் வந்து ஒரு பிளேஸில் குளிக்கிறதுக்கு வந்து நீச்சல் குளம் மாதிரியே இருக்கும் நண்பர்களே. இந்த இடத்த வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நம்ம குளிக்க வந்திருக்கோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இந்த ஏரியா எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம குளிக்க போகிற ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு பக்கத்திலே இருக்குது. தென்காசிக்கு போகிற வழியில் வந்து ஈனா விலக்கு வரும். அதுக்கு ரைட் சைடில் செங்கோட்டை போகிற வழியில் நம்ம வந்து திரும்பணும். போகிற வழியில் எழுத்தூருங்கிற ஊர் வரும். அப்படி போய்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீவநல்லூருங்கிற ஊர் வரும். இந்த சீவநல்லூருங்கிற ஊர் பக்கத்தில் ஒரு 100 மீட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு ரோடு போகும். சீவநல்லூர் ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும். அதுக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் நம்மளுக்கு குளிக்க போகிற இடம் வந்து வந்துடும். எல்லாத்துலேயுமே நம்ம லெஃப்ட் கட் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். போகும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏகப்பட்ட தென்னை மரங்கள், அப்புறம் பசுமையான வயல்வெளிகள் இதெல்லாம் இருக்கும். இந்த கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் கட் பண்ணோம். டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம குளிக்க போகிற இடம் வந்துடும். அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா அம்மையார் நீர் ஊற்று. இந்த நீரூற்று 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கிறதுக்கான இடம் இருக்கும். அதில் வந்து எல்லா மக்களும் குளிப்பாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே வந்து குளிப்பாங்க. தண்ணி ரொம்பவே தெளிவாக இருக்கும், அருமையாக இருக்கும். இங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும். இதை அனைவரும் பின்பற்ற வேண்டும். இந்த ஊர் மக்களிடம் இதனுடைய வரலாறை பற்றி தெரிந்து கொள்வோம் நண்பர்கள். பேர் வந்து அம்மையார் ஊர். இது சீவன்லூருங்கிற ஒரு கிராமத்தில் இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்கு. எப்படின்னா வந்து 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. ரொம்ப நாங்கள் சின்ன வயசுல இருந்தே இருக்குது இந்த ஊற்று. தண்ணி வந்து கீழே ஊற்று மூலமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் அம்மையார் அப்படின்னு இந்த திருமலை கோயில் கட்டுறது ஒரு அம்மையார் இருந்தாங்கல்ல, அவங்க வரும்போது ரொம்ப தாகமாக இருந்தது. இறைவன் அவங்க வரம் கேட்டதுனால வந்த ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து 4 பகுதியில் பிரிச்சிருக்காங்க. வந்து குடி தண்ணிக்காக உள்ளது. குடி தண்ணி வந்து ஓட்டல் ஆகிட்டு இங்கே வரும். இங்கே வந்து மக்களோட பயன்பாடு, மக்கள் குடிக்கிறதுக்காக கடைசியில் வந்து துவைக்கிறதுக்காக மாடுலாம் குடிக்கிறதுக்காக தண்ணி வந்து அங்கேருந்து ஓட்டல் ஆகிட்டு இங்கே வரும். இங்கே உள்ள தண்ணி வந்து அங்கே போகும். அங்கேருந்து தண்ணி வந்து வாய்க்கால் வழியாக வந்து வயக்காட்டுக்கு போகும். இதுதான் இதோட அமைப்பு. இந்த ஊரை சார்ந்தவர் சொன்னது போல் அந்த கிணத்தில் உள்ள தண்ணீர் வந்து இந்த நீச்சல் குளத்துக்கு வரும். இந்த நீச்சல் குளத்தில் உள்ள தண்ணீர் வந்து வடிந்து அந்த துவைக்கிற இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்நடைகள் குளிப்பாட்டுற இடத்துக்கு போகும். அங்கே இருந்து உங்களுக்கு வந்து நேராக வயல்வெளிக்கு போயிடும். இது வந்து கரெக்டான முறையில் வடிவமைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். பார்க்குறதுக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாம் போகும்போது வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீச்சல் குளம் மாதிரியே இருக்கும். நீச்சலும் பழகிக்கொள்ளலாம். இந்த ஏரியாவில் அகலமான படிக்கட்டு இருக்கும். நீச்சல் தெரியாதவர்கள் அந்த படிக்கட்டில் உட்கார்ந்து கூட குளிக்கலாம். எப்படி தண்ணி சுத்தமான தண்ணி அப்படின்னா? இது ஆழம் எப்படின்னா? 2 ஆள் ஹைட்டு. சரி சரி. ஆனால் தண்ணியெலாம் நல்லா தெளிவாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து இது தங்காது, கெட்டது எதுவுமே தங்காது. நீச்சல் தெரிஞ்சால் தான் குளிக்க முடியும் என்னண்ணே? இல்லாட்டி இந்த மாதிரி டயர் வச்சு அந்த மாதிரி குடிச்சுக்கிட வேண்டியது. சரி 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 சரி. இந்த படிக்கட்டில் வந்து கால் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா லைட்டாக பாசி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே தெளிவாக இருக்கும். நீச்சல் பழகுறவங்க இந்த மாதிரி ஏரியாவில் போய் நீச்சல் பழகிக்கொள்ளலாம். நீச்சல் தெரியாதவர்கள் வந்து முதுகில் வந்து டியூப்பு, கேனு இதை கட்டி குளிக்கிறாங்க. சின்ன வாண்டுகள்லேருந்து பெரியவர்கள் வரை இந்த நீச்சல் குளத்தில் குளிக்கிறார்கள். நீச்சல் தெரிந்தவர்கள் மட்டும்தான் இங்கே குளிக்கலாம். நீச்சல் தெரியாதவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டியூப்பு, கேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீச்சல் தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பெட்ரு. பசுமையான வயல்வெளிகளுக்கு மத்தியில் இந்த நீர் ஊற்று அமைந்துள்ளது. தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீல கலரில் இருக்கிறோம். ரொம்பவே க்ளீனாக இருக்கும். சின்ன சின்ன மீன்கள் வந்து நம்ம இந்த ஏரியாவில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குட்டி பையன்லாம் ரொம்ப நேரமாக குளிக்கிறாப்புல. நீச்சல் தெரியாதவர்கள் இந்த மாதிரி கேனை யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். நீச்சல் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை போகலாம், அந்த கரையிலேருந்து இங்கே வரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தென்காசி பகுதியை சுற்றியுள்ள மக்கள் இந்த குளத்தில் குளித்து பயனடைகிறார்கள்.
இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலா பிளேஸு. ஆனால் ரொம்ப பேருக்கு இந்த ஏரியா வந்து தெரியாது நண்பர்களே. பாருங்கள், இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப நேரமாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நானும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே குளித்தேன். குளிக்கிறது ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போனேன், அந்த கரையிலேருந்து இங்கே வந்தேன். தண்ணி வந்து வருஷத்தில் எல்லா நாளும் இருக்குமாண்ணே? 6 மாதம். 6 மாதம்னா என்ன மாதம்லாண்ணே? இப்போ ஜூன் ஜூலையில் ஆரம்பிக்கும், மே மாதத்தில் ஆரம்பிக்கும், ஏப்ரலில் ஆரம்பிக்கும். சரி. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரை இருக்கும். இப்போ இன்னைக்கு அட்வான்ஸாக வருது. இப்போ இந்த மழை பெஞ்சா புயல் மழை தண்ணி இப்போ தண்ணி வந்து 2 மாதம் ஆயிடுச்சு. சரி சரி. ஏகப்பட்ட குட்டி குழந்தைகள் வந்து இங்கே வந்து நீச்சல் பழகுவார்கள். இந்த ஏரியா வந்து கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கும் தென்காசி மக்களவை தொகுதிக்கும் உட்பட்டது. தண்ணி வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் நண்பர்களே, ரொம்பவே வேற லெவலாக இருக்கும். பாதுகாப்பாக பயன்படுத்துங்க, அசுத்தம் பண்ணாமல் பயன்படுத்துங்க நண்பர்களே. இந்த ஏரியா வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. குற்றாலம், தென்காசி இந்த பக்கம் நீங்கள் வந்து சுற்றுலா வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஏரியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடைகள் பிக் பாஸ் கலெக்ஷன்.